Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு இந்த வீடியோல ஈவினிங் ஸ்நாக்ஸ் டேஸ்டி அண்ட் கிறிஸ்பி மினி போண்டாஸ் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் கேர் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: உளுந்து 100 கிராம்ஸ், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, தேவையான சால்ட். உளுந்து 1 hour நல்லா இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்து போட்டு நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியே ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் உபரி நல்லா வரும், டேஸ்டியாகவும் இருக்கும் போண்டாஸ். நல்லா இந்த மாதிரி நல்லா உபரி வர வரைக்கும் நல்லா அரைச்சாச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க. தூளாக பண்ண வேண்டாம், இடித்து வச்சதான் டேஸ்டியாக இருக்கும் ஆட் பண்ணும்போது. உளுந்து மாவில் இடித்து வச்சுருக்கிற மிளகுத்தூள் போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரணும், திக்காக. வாட்டர் ஆட் பண்ணாமல் இல்லை, இந்த மாவு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கும் போது நீங்கள் பார்த்து அரைச்சிக்கோங்க. அண்டு நீங்கள் இப்போது மிளகு அண்டு சால்ட்டு போட்டு கரைச்சிக்கும் போது பார்த்துக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் வந்தால் தான் போண்டா உங்களுக்கு நல்லா வரும், கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக. 10 minutes இல்லைன்னா ஒரு 15 minutes கழித்து நம்ம போண்டா ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இதே முதல் நாளே நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் அரைக்க முடியாது, ஹரிபரியாக எல்லாமே ஆஃபீஸ் போவாங்க, ஸ்கூல் போவாங்க அப்படின்ற டயத்தில் நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் பிஃபோர் டே அரைச்சி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இந்த மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க இந்த பாத்திரத்தை. இப்போது ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். கடாயில் தேவையான ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம அந்த மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உருண்டை பிடிச்ச மாதிரி நம்ம கையிலேயே நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஃப்ளேம் மீடியமில் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு வேக வைங்க, குக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மேலே மட்டும் கறிக்கிடும், உள்ள மாவு அப்படியே இருக்கும், டேஸ்டியாக இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிம்மில் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு நல்லா 2 பக்கமும் ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நல்லா அழகான கோல்டன் கலர் வரும். இதை இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் எடுக்கிறதுக்காக நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸு. இதை செஞ்சுட்டு நீங்கள் ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னி இல்லைன்னா தேங்காய் உடச்சி கடலை போட்டு காரம் கம்மியாக குழந்தைங்களுக்கு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.